அனைத்து உயிரினங்களும் நோயற்ற பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்குகிறேன். மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சிறுநீர் கழிக்கும் பொழுது ஆண் பெண் இருபாலரும் சில பேர் ஒரு இதா பார்த்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, என்னோட யூரின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல் மாதிரி போகுது, அதாவது ஃப்ரீயா ஃப்ளோ ஆகாம ஒரு மாதிரி பிசு பிசுத்து ஜெல் மாதிரி இருக்கு, சளி போன்று இருக்கு, சிலர் சொல்லுவாங்க பால் போன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்குரிய காரணம் என்ன, இதை நம்ம எப்படி அணுகணும், இதற்கு நம்ம வீட்டிலேயே ஒரு குடிநீர் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி வச்சு நம்ம மற்ற மருத்துவ முறைகள் இல்லை மருந்துகள் எடுத்தாலும் பேரலாக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த சிறுநீரக பாதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாரைகளில் சளிச்சவ்வுகள் இருக்கும். ஸோ நம்ம யூரின்லேயும் சில பாக்டீரியா இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நார்மலாகவே சளிச்சவ்வுகள் உருவாகி அது யூரினோட வரும். ஒரு குறைந்த அளவு இருக்கும். இது எல்லோருக்கும் இருக்கக்கூடியதான். ஆனால் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிக அளவுல இருக்கும். யூரினே ஆண்களாகனா சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு யூரின் போக மாட்டேங்குது, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி யூரின் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் யூரின் போறப்ப திப்பி திப்பியா அதுல வெள்ளை வெள்ளையா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் மாதிரி இருக்குது, அதிக அளவுல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆண் பெண் சில பேரும் எனக்கு பால் மாதிரி யூரின் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஸோ மேஜர் ரீசன்ஸ் என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, முதல் நிலையா சிறுநீரக கற்கள். ஸோ சிறுநீரகத்துல கற்கள் இருந்து அந்த கற்கள் உடைந்து அந்த தாரையில இருக்க சளிச்சவ்வுகளை சேதப்படுத்துதுன்னா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது காரணங்களால அந்த சிறுநீரக தாரையில இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும். அப்பவும் அவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பால்வினை தொற்று நோய்கள் இருக்கும். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், கிளமேடியா, அதுக்கப்புறம் கொனோரியா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த பால்வினை நோய் தொற்றுகள்லையும் இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதற்காக நிறைய பேர் என்ன வருவாங்க அப்படின்னா கன்சல்டேஷனுக்கு, இந்த மாதிரி இருந்தா எனக்கு பால்வினை நோய் இருக்கோ அப்படின்னு. ஸோ ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்றது, பட் பால்வினை தொற்று நோய்கள்ல இது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்தான். இந்த மாதிரி பெண்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒயிட் டிஸ்சார்ஜ், வெஜைனல் ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறைய காரணங்களால இருக்கலாம். கருமுட்டை சுழற்சி ஆகக்கூடிய நாட்கள், இல்லை பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ், கர்ப்பமா இருக்கு, இந்த மாதிரி காலகட்டத்தில் ஏற்படலாம். ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஸ்ட்ரேட் அப்படின்னு இருக்கும், ஒரு கிளாண்ட் ப்ரோஸ்டோகோலம்னு இருக்கும். இது அந்த யூரினரி ட்ராக்ட் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அது கழுத்துல பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வீக்கம் அடைஞ்சு ஏதாவது இருந்து ரொம்ப தாபிதம் அடைஞ்சிச்சுன்னா, யூரின் ரொம்ப நேரம் தங்கி வரும் பொழுது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு வரும். இன்னும் சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கைலூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் வெண்மை நிறமா இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம உடம்புல நிணநீர் கோலம் அப்படின்னு இருக்கு, லிம்பாட்டிக் ஃப்ளூயிடுன்னு இருக்கு. ஸோ இது சில சமயம் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா பால் போன்று நமக்கு யூரின் வரும். இதுக்கு நிறைய காரணம், இன்ஃபெக்ஷன், பாரசைட் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி செரிமான மண்டலத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டாலும், தொந்தரவுகள் ஏற்பட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ஐபிஎஸ் இருக்கு, இல்லை வேற ஏதாவது சீலியாக் டிசீசஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், இந்த மாதிரி இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரோட கலந்து அப்பவும் நமக்கு இந்த மாதிரி இருக்கிறது தெரியும். ஸோ நம்ம எதுல இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கொள்ளணும். பார்த்து அதற்கேற்றவாறு சிகிச்சை எடுக்கணும். ஸோ யூரின் ரொட்டீன் சில பேர் பார்ப்பாங்க. யூரின் ரொட்டீன் பார்க்குறப்ப பஸ் செல்ஸ் அதிகமாக இருக்கா, எபிதீலியல் செல்ஸ் அதிகமாக இருக்கா, நைட்ரேட்ஸ் இருக்கா, ஆர்பிசி இருக்கா, பிளட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சில பேர் யூரின் கல்ச்சர் எடுப்பாங்க. யூரின் கல்ச்சர் எதுக்காக அப்படின்னா, என்ன பாக்டீரியா இருக்கு, நவீன மருத்துவத்தில் அதற்கேற்றாப்புல ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதற்காக. பட் நார்மலா இந்த ரொட்டீனே நமக்கு தெரிஞ்சிடும் அதுல என்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ இதற்குரிய சிகிச்சை அதற்கேற்றாப்புல எடுக்கணும். பட் இதுல எது இருந்தாலும் நம்ம வீட்லயே ஒரு அற்புதமான ஒரு குடிநீர் செஞ்சு நம்ம எடுக்கலாம். ஸோ இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புங்கம் பட்டை.
ஸோ புங்க மரம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட பட்டை. அதுக்கடுத்து மாவிலிங்க பட்டை, அடுத்து மூக்கிரட்டை. இது மூன்றும் வந்து எடுத்துக்கணும். இதனுடன் என்ன அப்படின்னா நிலவேம்பு, நீர்முள்ளி வந்து எடுத்துக்கணும், கொஞ்சம் சோம்பு வந்து எடுக்கணும். ஸோ இங்க வந்து மூக்கிரட்டை வந்து எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நல்ல ஒரு நெஃப்ரோ ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்னில இருக்க நெஃப்ரான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பாதுகாக்க தன்மை இதுல இருக்கு. நீர்முள்ளி எடுக்கிறது என்னன்னா ஒரு நல்ல கிளென்ஸ். ஆக்சுவலா நீர்முள்ளி இதை கிளியர் பண்ணாது, பட் அதை ஒரு கிளென்ஸ் பண்ணி வெளியே தள்ளணும் பார்த்தீங்களா, அதற்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த நீர்முள்ளி. அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியே தள்ளும். ஸோ மாவிலங்க பட்டையும் இன்ஃபெக்ஷன்ஸ் குறைக்கும். அதே மாதிரி புங்கம்பட்டையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் எவ்வளோ எடுக்கலாம்னா மாவிலங்கப்பட்டை, புங்கம்பட்டை, மூக்கிரட்டை. மாவிலங்கப்பட்டையும் புங்கம்பட்டையும் ஒரு வகைக்கு ஒவ்வொன்றும் ஒரு 10 கிராம் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து மூக்கிரட்டை இலை வந்து ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். நீர்முள்ளி வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். நிலவேம்பு அப்படிங்கிற பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். ஸோ நிலவேம்பு இங்க எதற்காக கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் பாரசைட்ஸை வந்து குறைக்கிறது. உள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அந்த தொற்று இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை வந்து நிலவேம்புக்கு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த தொற்றால வந்து என்னன்னா ஃபீவர் வரும். ஸோ அதையும் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா பாயில் பண்ணணும். எப்படி பாயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு 250 இல்லை 300 ml தண்ணீர் விட்டு பாயில் பண்ணிட்டு நல்லா குறைஞ்சு 100 ml வந்தோடனே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி எந்த நேரத்தில் எடுக்கணும்னா காலையும் மாலையும் வெறும் வயிற்றுல வந்து எடுக்கணும். தினமும் இரவு வந்து என்ன பண்ணணும்னா திரிபலாச்சூர்ணம் எடுக்கணும். திரிபலாச்சூர்ணம் எடுக்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா டீடாக்சிஃபை பண்றதுக்கும், நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா நமக்கு செரிமான மண்டலத்தில் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி யூரின் வரும். ஸோ அதையும் இது வந்து குறைக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் இரவு நம்ம என்ன பண்ணணும்னா தொப்புள்ள 3 சொட்டு நல்லெண்ணெய் விட்டு கொண்டு படுக்கணும். ஏன் டாக்டர் 3 சொட்டு நல்லெண்ணெய்னா ஆக்சுவலா நம்ம தொப்புள்ள வந்து என்ன அந்த தொப்புளுக்கு கொஞ்சம் மேல் பகுதி அந்த இடத்துல மேல வந்து என்ன இருக்கு அப்படின்னா யூஸ்வலா சோலார் பிளெக்சஸ், சீலியாக் பிளெக்சஸ் அப்படிங்கக்கூடிய நரம்புகளோட சென்டர் வந்து இருக்கு. ஸோ இதைத்தான் இன்னைக்கு நம்ம இதுல நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம முன்னோர்கள் சொன்னதுல மணிப்பூரகம்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னா வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு இந்த நரம்புகள் போகும். இதோட ஆதிக்கம் பெரும்பான்மையா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடலுக்கும் மூத்திரப்பைக்கும் வந்து இதோட டைரக்ட் கான்டாக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்ப அதனால இங்க வைக்கும் பொழுது என்ன அப்படின்னா அந்த இடத்துல பெயினோ அசௌகரியமோ அதோட ஃபங்க்ஷன் நர்வ் கண்ட்ரோலை பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று நீங்க எடுக்கக்கூடிய மருந்துகளோட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து கிளியர் ஆகும். ஸோ அதனால யூரின்ல வந்து சளி போகுது இல்லை வெள்ளையா போகுதுன்னா பயப்படாதீங்க. அதற்காக நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலும் அதுதான் முழு தீர்வு கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டா கிளியர் ஆகணும்னா நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளோட இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த சிறுநீர் வந்து தெளிவாகவும் போகும், திரும்ப திரும்ப தொந்தரவுகள் ஏற்படாது. நன்றி.